ரெடி? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் சித்தினாடு சமையலறை. இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ல நம்ம சேனல்ல வந்து டால் பாயில இருந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ்மே வந்து ஸ்கொயர் டேப் இட்லி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதுல எப்படி இட்லி ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னா நீங்க வெப்சைட் மூலமா ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து வெப்சைட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால ஆன்லைன் ஆர்டருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் ஷேர் பண்றேன். நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அது மூலமா வந்து ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு காம்பாக்டான சைஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, ஃபுல்லி வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஒரு ஸ்மால் சைஸ் ஃபேமிலிஸ் கூட இந்த ஒரு இட்லி பாத்திரம் பர்டிகுலர் டைப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணியிருப்பேன். நமக்கு வந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில் இருக்க மாதிரி ஹேண்ட் கிளவுஸ்மே வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து நம்ம வீட்டுல சமைக்கும் போது அந்த வெசல்ஸ் எல்லாமே கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது காட்டன்ல இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு ப்ரீத்தபிளாவே இருக்கும். ஸோ இது வந்து மெட்டீரியலுமே வந்து நல்ல குவாலிட்டியில வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியா நம்ம அப்படியே எடுத்து இறக்கி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் இட்லி பாத்திரம் வந்து நமக்கு நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தகடு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல திக்கான மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இந்த மெட்டீரியல் குவாலிட்டி நீங்க பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல திக்னஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. நமக்கு தாராளமா நீங்க டிஷ் வாஷர்ல வச்சு கூட இதை வந்து வாஷ் பண்ணிக்க முடியும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு இந்த மினி இட்லி பிளேட்ஸே வந்து நமக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம மினி இட்லியே வந்து கொஞ்சம் காம்பாக்டா வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் இட்லியா. ஸோ பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளேட் இட்லி ரெடி பண்ணாலே போதும். மார்னிங் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லஞ்ச்மே கூட கொடுத்து விட்டுறலாம். ஸோ இதுல ஓவராலா 9 இட்லி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்து நானும் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல வந்து இந்த கார்னர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே ஷார்ப்பா ஒரு அப்படி இந்த மோல்டிங்லாம் இல்லாம ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஷார்ப்னஸா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கரெக்டா வந்து அழகா வந்து மோல்டிங் மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. சோ அதனால நமக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதே டைம் நமக்கு வாஷ் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சோ பேக் சைடுமே பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு மினி இட்லி பிளேட்ஸ் வருது. அது கூடவே உங்களுக்கு ஒரு 30 இட்லி பிளேட்ஸ் வருது. ஸோ வீட்லயே வந்து நம்ம ஈஸியா 30 இட்லி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ஒரே டைம்ல வந்து நம்ம பெரியவங்களுக்கு இட்லி, இந்த ஒரு 30 இட்லி, ஒரு மினி இட்லி இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி இது நல்ல டெப்தா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா பிளேட்லயுமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லா பிளேட்லயுமே வந்து உங்களுக்கு கார்னர் எல்லாமே கரெக்டா வந்து அந்த ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியா எடுத்து ஹேண்டில் பண்ணலாம். இதுல 2 30 இட்லி பிளேட்ஸ் வருது. அடுத்ததா இதுல வந்து பெரிய இட்லி, அதாவது நம்ம நார்மல் சைஸ் இட்லியே 4 இட்லி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து பிளாட்டா இல்லாம நல்ல டெப்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம துணி போட்டு நம்ம இட்லி செய்வோம்ல, அதே மாதிரி இட்லி வந்து இதுலயுமே கிடைக்கும். இதுல நமக்கு 3 இட்லி பிளேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரே டைம்ல இந்த பெரிய சைஸ் இட்லியுமே கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் டைம்ல இந்த பெரிய சைஸ் இந்த இட்லி, அப்புறமா மினி இட்லி இது ரெண்டுமே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா இட்லியிலையுமே ஒரு பிளேட்ஸ் வச்சு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்டீமர் பிளேட் வருது. ஸோ இது எனக்கு ஓவராலா இந்த இட்லி பாத்திரத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீமர் பிளேட்டும் இந்த மினி இட்லி பிளேட்டு தான். ஸோ ஸ்டீமர் பிளேட்டுமே பிளாட்டா இல்லாம கரெக்டா அந்த டெப்த் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் நல்ல நிறையவே அதிகமான குவான்டிட்டியில வந்து நம்ம இடியப்பம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மார்னிங்ல பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கூட ஒரே டைம்ல நம்ம இட்லி வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே கூட இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பொரியல்லாம் செய்யறீங்க அப்படின்னா பாசி பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டீம்ல வச்சீங்கன்னா நமக்கு இட்லி வேகிற டைம்ல நமக்கு பாசி பருப்புமே வந்து வெந்துரும். சோ அந்த மாதிரி அது டக்குன்னு குக் ஆகுற மாதிரி உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து இதுல வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமா வந்து ஸ்டீமிங் ஆகுறதுனால நம்ம வைக்கிற அந்த ஃபுட் வந்து சீக்கிரமா குக் ஆயிடும். சோ இதுவுமே வந்து கரெக்டா அதே மாதிரி பினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. இட்லி எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றதான் யோசிப்பாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஹேண்டியா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நமக்கு வந்து நார்மல் இட்லி பாத்திரத்துல ஒரே டைம்ல நம்ம இட்லி மட்டும் தான் ரெடி பண்ண முடியும். சோ அதுக்கு ஒரு டைமிங் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப குயிக்கா முடிஞ்சிடும். இதுல அட் டைம்ல நீங்க வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம், பசங்களுக்குமே ரெடி பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கும் ரெடி பண்ணிக்கலாம், இடியப்பம் கூட செஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான்.
ஸோ இதில் வந்து எப்படி குக் பண்ணுறதுன்றதை அதை உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்ஸ் எல்லாமே எடுத்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இது ஈஸியாக இருக்குது, ரொம்ப எடுத்துமே அந்த ஷட்டருமே வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நல்லா வயசானவங்க எல்லாமே கூட இந்த மாதிரி இட்லி பாத்திரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 இட்லி பிளேட்ஸ் மட்டும்தான் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பிளேட்ஸுமே நல்லா கழுவிட்டு இதில் வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ஈஸியாக இருந்தது. பொதுவாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள இட்லி பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இட்லி வந்து நம்ம சூடாக சாப்பிடவே முடியாது, சூடாக எடுக்க முடியாது. நல்லா ஒன்ஸ் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அந்த இட்லி எடுக்க முடியும். பட் ஆனால் இந்த இட்லி பாத்திரத்தில் அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. இது நம்ம இட்லி பிளேட்டை வெளியில் எடுத்ததுமே அந்த ஹீட்லேயே அப்படியே வந்து எடுக்க வந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி எந்த சைடுமே பிடிக்கல, கீழே அடியிலையுமே பிடிக்கல, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. நான் இன்றைக்கி வந்து ஒரு மினி இட்லி இருக்குல்ல, அந்த மினி இட்லி பிளேட்டு, அப்புறமா ஒரு தட்டு இட்லி, ஒரு பெரிய சைஸ் இட்லி, ஒரு இடியப்பம் பிளேட்டு, இது 4 தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் உங்களோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். மொத்தமாக இந்த ஒரு பாத்திரத்தில் 4 இட்லி பிளேட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் 3 பெரிய சைஸ் இட்லி, ஒரு மினி இட்லி ரெடி பண்ணி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடியப்பம் அந்த மாதிரி கூட உங்களோட ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றி கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக் ஆகிடுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன். நல்லா சூடாக இருக்கும்போதே வந்து எடுக்க வருது. இதில் நீங்கள் ஸ்பூன் எல்லாமே கூட வச்சு எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் பாத்திரத்துக்கு நல்லா கையில் எடுக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி இட்லி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி மினி இட்லியுமே நிறைய ஃப்ளேவர்ஸில் கூட நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு இட்லி பாத்திரத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க.